இன்றைய தினம் சூரத்துல் முல்கினுடைய 12வது தொடக்கம் 15வது வசனம் வரைக்குமான தஃசீரை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்க் நாளாந்தம் ஓதப்பட வேண்டிய சூரா என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடரான வசனங்களுடைய கருத்துக்களையும் அது சொல்ல வருகின்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். 12வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், நிச்சயமாக யார் தங்களது ரப்புக்கு இறைவனுக்கு பயந்து நடக்குகின்றாரோ, எப்படி பயப்படுகிறார்? பில்கை, நேரில் காணாத நிலையில். இறைவனை யாரும் கண்டது கிடையாது. இறைவனை காணாத நிலையில் யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பும் இருக்கிறது, மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். உண்மையில் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அம்சங்களில் பிரதானமான அம்சம் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. இறைவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் இணை துணையற்றவன், அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று நாங்கள் இறைவனை நம்பி இருக்கிறோம். அவன் எங்களை விசாரணை செய்ய இருக்கிறான், அவனுக்கு முன்னால் நாங்கள் நிலைநிறுத்தப்பட இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் உண்மையாக கண்ணெதிரே கண்முன்னே நாங்கள் எதையும் காணவில்லை. இறைவனை நேரடியாக நாங்கள் காணாத நிலையில் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி லஹும் மக்ஃபிரத்துன். இந்த நிலையில் மனிதன் ஏதாவது அந்த வாழ்க்கை பாவங்கள், தப்புகள், தவறுகள் நடைபெற்றாலும் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஏன்? அவனை அல்லாஹ்வை காணாத நிலையில் அஞ்சுகிறான். வ அஜ்ருன் கபீர், அவனுக்கு மகத்தான, சிறப்பான, பெருமதியான கூலிகளை நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதனால இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலை கொடுப்பார். அதிலே ஒரு சாரார் தான், ஒரு மனிதனை ஒரு பெண் தவறுக்கு அழைக்கிறார், பாவத்தின் பக்கம், மானக்கேடான செயலில் ஈடுபடுவதற்கு அவளை அழைக்கிறார். ஆனால் அவருக்கு அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அவன் அதனை மறுத்து விடுகிறான். யாரும் இல்லாத நிலையில் மனிதன் உலகத்தில் அல்லாஹ் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மனிதன் பாவம் செய்வான். அந்த சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அதிலே இருந்து அவன் உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து விலகுகிறான் என்றால் அதுதான் அந்த ஈமான். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். அல்லாஹ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறான், யாரும் காணவில்லை, யாரும் பார்க்கவில்லை. இந்த தவறை, இந்த தப்பை செய்யலாம், அதுக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு அப்படியே சுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அவன் அதிலே இருந்து விலகிக் கொள்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒரு பாவம் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் பக்கமும், ஒரு பெண் ஆணின் பக்கமும் ஈர்க்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைப்பதற்கு தகுதியான அந்த பாவத்திலே இருந்து விலகிக் கொள்வதற்கு தகுதியான ஒரு அம்சமாக
இந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த பாவத்திலிருந்து விலகிக் கொள்வதை சொல்கிறான். எனவே யாரு அந்த ஒரு பெண் தன்னை மானக்கேடான செயலில் ஈடுபடுவதற்கு அழைத்து அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து அஞ்சி தக்வா செய்து அவன் பகிர்ந்து கொண்டால் அவனுக்கு அரசுடைய நிலையில் இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று சொன்னார்கள், தன்னுடைய வலக்கரம் செய்த தர்மத்தை சதகாவை இடக்கரம் அறியாத வகையில் இரகசியமாக கொடுக்கக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே அவனுக்கும் அந்த அரசுடைய நிலையில் இருக்கிறது. எப்படி பாவத்திலே இருந்து விலகிக் கொள்கின்றதற்கு அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சி அந்த பாவத்திலே இருந்து விலகிக் கொள்கிறானோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நன்மை செய்வதற்கு நன்மை செய்கின்ற போது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் எல்லா இபாதத்துகளையும் அடுத்தவர்களுக்கு காட்டுமுகமாக செய்யலாம். ஆனால் இந்த தர்மத்தை, இந்த சதகாவை, அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பை பேருக்காக புகழுக்காக அடுத்தவர்கள் என்னை புகழ வேண்டும், பேச வேண்டும், எழுத வேண்டும், கதைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இஹ்லாஸாக மன தூய்மையோடு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கின்ற விளக்கம் தான் வலக்கரம் கொடுப்பதை இடக்கரத்திற்கு கூட தெரியாத அளவுக்கு வழங்குவாராக இருந்தால் அவருக்கும் அந்த அரசுடைய நிழல் இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறார், மறைவாக அல்லாஹ் நேரடியாக நான் காணவில்லை, ஆனால் நம்பி பயந்து அஞ்சி அல்லாஹ்வை அஞ்சி நான் உலகத்திலே வாழ்ந்தால் அவருக்கு பிரியான கூலி இருக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், வஅஸிரு கௌலக்கும் அபிஜஹரு பி, நீங்க உங்களோட வார்த்தைகளை இரகசியமாக பேசினாலும் சரி, வெளிப்படையாக பேசினாலும் சரி, நீங்க உள்ளத்தில் நினைக்கிறீங்க, அந்த நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறது, அதனை நீங்க உள்ளத்தில் மறைத்து வைத்தாலும் சரி, அல்லது யாருக்கும் தெரியாமல் அறியாமல் ஒரு பிரச்சனையை, ஒரு பிளவை, ஒரு சண்டையை சிலர்கள் இருக்கிறார்கள் அப்படியே ஊடுருவல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள். யாருக்கும் தெரியாது. அவர் நினைக்கிறார், இது எனக்கு யாருக்கும் தெரியாது, யாரும் காணவில்லை, யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது என்று எண்ணி நீங்க பேசுறீங்களா? வஅஸிரு கௌலக்கும் அபிஜஹரு பி, அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை இரகசியமாக சொல்லுங்கள் அல்லது வெளிப்படையாக பேசுங்கள், எல்லாம் அல்லாஹ்வுக்கு உண்டுதான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அறிவான். அல்லாஹ்வுக்கு எதையும் மறைக்க முடியாது. எப்படிப்பட்ட இருளாக, இப்படிப்பட்ட உலகத்தினுடைய அதி நவீன விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பயன்படுத்தினாலும் யாருக்கும் தெரியாமல் அதை சொன்னாலும் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அதனை மறைக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்திலே உள்ளவைகள், ஊசலாடுபவைகள், சிந்திப்பவைகள், நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களே எல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க வெளியில சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி. 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஓல்லதி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு வளமை இருக்கிறது, மனிதர்களுக்கு ஒரு சிந்தனையாக அவர்களுடைய ஆள் மனதை தொடரக்கூடிய வகையில் குர்ஆனுடைய வசனங்களை தொடராக பேசுவது வழக்கம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனுடைய பேச்சு அது அறியாமல் தெரியாமல் நீங்கள் பேசினாலும், நீங்கள் மறைத்து பேசினாலும், வெளிப்படையாக பேசினாலும் ஒன்றுதான் சொல்லிவிட்டு அதனை உறுதிப்படுத்துமோமாக சொல்கிறார். 16வது வசனத்திலே, அலா யஅலமு மன் خلق وهو اللطيف الخبير, அலா யஅலமு மன் خلق وهو اللطيف الخبير, படைத்த ரப்பு அல்லாஹ் இவற்றை எல்லாம் அறிய மாட்டானா? அலா யஅலமு மன் خلق, உங்களை படைத்த ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்த உங்களை
ஒரு இந்திரிய துளி மூலமாக படைத்த ரப்பு அல்லாஹ் இதெல்லாம் தெரிய மாட்டான் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அலா யஅலமு மன் ஹலக், உங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வுக்கு மறைக்கலாம் என்று எண்ணுகிறீர்களா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவன் இப்படிப்பட்டவன் தெரியுமா? வஹுவல் லதீஃபுல் ஹபீர், அவன் நுணுக்கமானவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன், எல்லாம் அறிந்தவன். ஹபீர், லதீஃப், அவன் மிகவும் நுணுக்கமானவன். அவன் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வரும் அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் என்ன நடக்கும்? தொடரான வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவான், எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் பார்ப்பது மட்டுமல்ல, அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஹபீர், வஹுவல் லதீஃபுல் ஹபீர். 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி, அவன் யார் தெரியுமா? தொடராக அவனை பற்றி அறிமுகம் செய்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த, இந்த பூமியை உங்களுக்கு ஆக்கி இருக்கிறான். இந்த உலகத்தினுடைய படைப்பு தொடர்பாக அம்ம ஜுஸிலே நிறைய சூறாக்களிலே நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியை நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஜலூலன், உங்களுக்கு கட்டுப்பட்டதாக ஆக்கி தந்திருக்கிறோம். நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில், நீங்கள் வசிக்கக்கூடிய அமைப்பில், நீங்கள் பயிர் பச்சைகளை விவசாயம் செய்து அதிலே இருந்து புட்பூண்டுகளை முளைக்க செய்து அதிலே இருந்து நெற்கதிர்களை தானியங்களை அதிலே முளைக்க செய்து உங்களுக்கு அனுபவிக்க கூடியதாக இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு கட்டுப்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். எனவே ஃபம்ஷூ பி மனாகிபிஹா, அதிலே நீங்கள் நடந்து செல்லலாம். இந்த பூமியிலே எல்லா பாகங்களிலும் எல்லா பக்கங்களிலும் நீங்கள் நடந்து செல்லலாம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியிலே பார்க்கும்போது அது ஒரு வட்ட வடிவமாக, ஒரு உருண்டை வடிவமாக அந்த பூமி இருக்கிறது. யாரும் நிலையாக நிற்க முடியாது, அது வட்ட வடிவம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமி ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி மனிதன் அந்த பூமியிலே விழாமல் நடந்து செல்கின்ற அமைப்பில் ஆக்கி இருக்கிறான். இது யார் செய்தது? அல்லாஹ் சொல்கிறான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதை நாங்கள் தான் செய்திருக்கிறோம், நீங்கள் நடந்து செல்லுங்கள். அது மட்டுமல்ல, வகுலூ மின் ரிஸ்கி, நீங்கள் பூமியில் கிடைக்கும் உணவுகளை உண்ணுங்கள். இந்த ரிஸ்கை தாரது யாரு? என்கிற கெட்டித்தனம், எங்களுடைய மூளை, எங்களுடைய சிந்தனை. நான் சம்பாதித்திருக்கிறேன், நான் உழைத்திருக்கிறேன், நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தியிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வகுலூ மின் ரிஸ்கி, அவன் அளித்த ரிஸ்கிலே இருந்து நீங்கள் உண்ணுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகுலூ மின் ரிஸ்கி, அவனுடைய ரிஸ்க் என்றால் அவனுடைய பூமி, அவனுடைய பூமியிலே இருந்து விளைகின்ற அந்த விளைச்சல், அந்த ரிஸ்கை, அந்த உணவை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் வளமையாக கடைசியாக வசனத்தை முடிக்கிறான், வ இலைஹி நுஷூர், மனிதர்களே, உலகத்திலே இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த நேரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், மறுமையில் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவது அவனிடமே. நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவது உலகத்திலே எங்கும் தப்பித்துக் கொள்ளலாம், யாரிடமும் தப்பித்துக் கொள்ளலாம், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஆனால் மறுமையில் தப்ப முடியாது, விலக முடியாது, யாருடைய பாதுகாப்பும் கிடைக்க மாட்டார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரசுடைய நிழல் அந்த 7 கூட்டத்தாருக்கு, அது அந்த பாதுகாப்பு 7 பேருக்கு தான், 7 சாராருக்கு தான். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் போவார்கள் சுவர்க்கத்துக்கு. 70,000 பேர் போவார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் போயிடணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறார், சிந்தனை இருக்க வேண்டும் சகோதரர்களே. என்னதான் செய்தாலும் அவனிடம்தான் நாங்கள் மீளப் போகிறோம். அவன் எங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க இருக்கிறான், ஒன்று சேர்த்து எங்களை எல்லாம் எழுப்பாக்கி
எங்களிடத்திலே கேள்வி கணக்கு விசாரணை செய்ய இருக்கிறான் என்கின்ற ஈமான் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் முல்கினுடைய 15வது வசனத்திலே சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை காணாவிட்டாலும் அவன் உண்மையாக பயந்து அஞ்சி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு மனிதன் செயற்படுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய சில தப்பு தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். அதே நேரம் அல்லாஹ் நாங்கள் உள்ளத்திலே ஊசலாடுகின்ற, பேசுகின்ற, கதைக்குகின்ற, எழுதுகின்ற அனைத்தையும் அறிந்த ரப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். நாங்கள் என்ன நோக்கத்திற்காக, என்ன கருத்துக்காக இதனை சொல்கிறோம், எழுதுகிறோம் என்பதை அறிந்தவன் அவன்தான். எங்களை படைத்தவன் அவன், நுட்பமானவன் அவன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன்தான் இந்த பூமியை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவன் சொல்கிறான், இந்த பூமியிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள், அவன் மூலமாக இந்த பூமியிலே கிடைத்த ரிஸ்கை நீங்கள் புசியுங்கள், சாப்பிடுங்கள். எல்லாவற்றுக்கும் இறுதியாக அவனிடம்தான் மீளுதல் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனமும் மிகப்பெரிய தாற்பயங்களையும் யதார்த்தமான உண்மைகளையும் சொல்லக்கூடிய வசனங்கள். எனவே குர்ஆனை எவ்வளவு தூரம் எங்களால் விளங்க முடியுமோ, படிக்க முடியுமோ, அறிய முடியுமோ, அறிந்து படித்து விளங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.